இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்றதால் சலசலப்பு. தைலாபுரம் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பகிரங்கமாக புறக்கணித்த அன்புமணி. இந்த கூட்டத்திற்கு அன்புமணி வரலாம், வராமலும் போகலாம் என ராமதாஸ் பதில். பாமகவில் அப்பா மகன் கோஷ்டி மோதல் ஏதும் கிடையாது என ராமதாஸ் விளக்கம். செயல்பட முடியவில்லை என யாரும் விருப்பம் தெரிவித்தால் விரும்பியபடி மாற்றப்படுவார்கள் எனவும் பேட்டி. நிர்வாகிகள் சிலர் களைப்படைந்ததால் ஆலோசனை கூட்டத்திற்கு வராமல் இருக்கலாம். பாமக தலைவர் அன்புமணிக்கும் கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ராமதாஸ் திட்டவட்டம். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறையப் போவது இல்லை என ராமதாஸ் ஆவேசம். படுத்துக்கொண்டே ஜெயிப்பதற்கான சூட்சமம் தனக்கு தெரியும் என்றும் திட்டவட்டம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளிலும் வெற்றி பெற இலக்கு. தேர்தலில் கட்டாயம் கூட்டணி உண்டு என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உறுதி. குடியரசுத் தலைவர் குறிப்பு தொடர்பாக பிற மாநில முதலமைச்சர்களுடன் கருத்துக்களை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும். உதகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. இரண்டாயிரத்தி 26 மட்டுமல்ல, 2031, 2036 ஆண்டுகளிலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் என முதலமைச்சர் நம்பிக்கை. மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து வருவதாகவும் பெருமிதம். இன்று மட்டுமல்ல, என்றுமே சர்வாதிகாரத்தை கடைபிடித்து வருகிறது பாஜக என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் சாடல். இந்தியா கூட்டணி பலவீனமானதாக உள்ளதாக ப. சிதம்பரம் கூறியது அவரது சொந்த கருத்து என பதில். பிரதமர் மோடியின் இதயத்தில் ஓபிஎஸ்க்கு தனி இடம் உண்டு. பன்னீர்செல்வம் எப்போதும் தங்களுடன் தான் உள்ளார் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டார். திருப்பூர் மாவட்டம் கவுண்டநாயக்கன் பாளையம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக புகார். போதை ஆசாமிகள் 2 பேரை கைது செய்து திருப்பூர் வடக்கு போலீசார் விசாரணை. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.83% மாணவர்கள் தேர்ச்சி. மாணவிகள் 95.88%, மாணவர்கள் 91.74% தேர்ச்சி பெற்று அசத்தல். தமிழகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. வழக்கம் போல மாணவர்களை விட 4.14% மாணவியரே அதிகம் தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகள் 91.26 விழுக்காடும், அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.63% தேர்ச்சி. தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99 விழுக்காடும், 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 4917 என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு.
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் சிவகங்கை முதலிடம். விருதுநகர் 97.45%, தூத்துக்குடி 96.76%, கன்னியாகுமரி 96.66% தேர்ச்சி. அரசு பள்ளி மாணவர்களில் அதிக தேர்ச்சி பெற்ற 5 மாவட்டங்களின் பட்டியல் வெளியீடு. சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருச்சி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் முதல் 5 இடங்களை பிடித்துள்ளன. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 98.09% பேர் தேர்ச்சி. ஆங்கிலத்தில் 94.46%, கணிதத்தில் 96.57%, அறிவியலில் 97.90%, சமூக அறிவியல் பாடத்தில் 98.49% பேர் தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 8 பேர் 100க்கு 100 மதிப்பெண். அதிகபட்சமாக அறிவியலில் 10,838 பேரும், சமூக அறிவியல் பாடத்தில் 10,256 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தல். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92.09% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. மாணவிகள் 95.13%, மாணவர்கள் 88.70% பேர் தேர்ச்சி. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகள் 87.34% தேர்ச்சி. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.09%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.03% தேர்ச்சி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு தீட்டும் திட்டங்கள் வரலாற்றில் இடம்பெறும் என்றும் நெகிழ்ச்சி பதிவு. பத்து மற்றும் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற தம்பி தங்கைகளுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். தன்னம்பிக்கையுடன் மேலும் பல சாதனைகள் புரிந்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகள் என்றும் தாவேக தலைவர் விஜய் பதிவு. பத்து மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுகள் ஜூலை 4ஆம் தேதி நடைபெறும். துணைத் தேர்வு அட்டவணை நாளை வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு பள்ளியில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய மாணவிகள் 167 பேர் வேதியியல் சென்டம் எடுத்த விவகாரம். கடந்த ஆண்டும் இந்த பள்ளியில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். சென்னை பனையூரில் 2வது நாளாக தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 10ற்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. நடிகர் தனுஷின் இட்லி கடை சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்களின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பாஸ்கரனின் வீட்டில் 5 பேர் கொண்ட அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் இருதரப்பினர் மோதிக்கொண்ட விவகாரம். பட்டியல சமூக மக்கள் வசிக்கும் பகுதி மற்றும் பிரச்சினைக்குரிய அரசு புறம்போக்கு இடம் உள்ளிட்ட இடங்களில் ஆட்சியர் அருணா ஆய்வு. தஞ்சை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமமுக துணை பொதுச் செயலாளருமான ரங்கசாமி வீட்டில்
லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு. வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 5 பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனை. தமிழகத்தில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 69,760க்கு விற்பனை. 1 கிராம் 8,720க்கு விற்பனையாகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து. சாலையின் இருபுறமும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணையில் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி. பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற ஒத்திகையில் காவல்துறையினர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நாகை இலங்கை காங்கேசன் துறை இடையிலான 100வது கடல் பயணம். கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய கப்பல் போக்குவரத்தின் தொடர்ச்சியாக இலங்கை புறப்பட்ட பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் சால்வை அணிவித்தும் மரியாதை. தாய்லாந்து சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்று அசத்திய சிங்கப்பெண். 82 கிலோ எடை பிரிவில் சாதனை படைத்தவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. வங்கக்கடல் அரபிக்கடலில் மே மாத இறுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. குஜராத் மாநிலம் பூஜ் விமானப்படை தளத்திற்கு வருகை தந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு உற்சாக வரவேற்பு. விமானப்படை தளபதி உட்பட வீரர்களுடன் கலந்துரையாடல். தீவிரவாத கட்டமைப்புகளை மேம்படுத்த பாகிஸ்தான் அதிக நிதி ஒதுக்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகார். தீவிரவாதத்தை வேரறுக்க இந்திய விமானப்படைக்கு 23 நிமிடங்களே போதுமானது என்றும் பெருமிதம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மீண்டும் பணி வழங்கக் கோரி ஆசிரியர்கள் தொடர் போராட்டம். பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அண்மையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அரசுக்கு எதிராக முழக்கம். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. சோபியான் மற்றும் புல்வாமா பகுதிகளில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தகவல். மத்திய பிரதேசத்தில் ராணுவ வீரர்களை அவமதித்த அமைச்சர் விஜய் ஷாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தல். போபால் ஆளுநர் மாளிகை நோக்கி கருப்பு அங்கி அணிந்தபடி காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்றதால் பரபரப்பு. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 53,000ஐ கடந்தது.